ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுறா மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு இந்த ரெண்டையும் போட்டு வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு மீன் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும் மீன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, வெங்காயம் 2, பச்சை மிளகா தான் காரத்துக்கு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மீன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் மீனை நல்லா பிரித்து உதிர்த்து வச்சுக்கணும். நல்லா வதங்கினதும் இப்போது அந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையா இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுவே தனியாக உதிரி ஆன மாதிரி ஆகிடும். இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தேங்காய் போட பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தேங்காய் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்தால் போதும். இந்த மாதிரி டேஸ்டான சுறா புட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.